என் அன்பு மேஷ ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கும்? ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கீங்கல்ல? முதல்ல வேலையில் மாற்றம் வருமா சார்? சார் 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சார். எப்படா குரு பெயர்ச்சி வரும்? எங்களுக்கு இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், பழைய கடன்லாம் தீருமா சார்? சரி, கல்யாணமாவது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாதோஷம் அப்படின்னு ஏதேதோ சொல்கிறாங்க. எல்லா கோயிலும் போய்ட்டு வந்துட்டேன் சார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். நல்லபடியாக திருமணம் நடக்கும். சார் நல்லா கவனிச்சிங்களா? 7.5 சனின்னு 7.5 சனியில் கல்யாணம் ஆகுமா? 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். குரு 3ஆம் இடத்துல இருக்கார்ல, அவர் 9ஆம் பார்வையாக உங்களது 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார். சனீஸ்வரர் அங்கே தான் இருக்கார். 7.5 சனி சிரசு சனி. 12ஆம் வீட்டில் தான் சனியும் செவ்வாயும் இருக்காங்க. ஆகவே சுபமாக நடக்கும், திருமணம் நடக்கும், கல்யாணம் நடந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சார், மேலதிகாரிகள் தொல்லை தாங்கவே முடியல சார், ஒரு ப்ரமோஷனாக எனக்கு ப்ரமோஷன் கூட வேண்டாம் சார், நல்லா செய்கிறப்பா, அது சொன்னால் நல்லாயிருக்கும், அதுவும் சொல்ல மாட்டேன்றான். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய அற்புதமான ஒரு வேலைக்கு போக போகிறீங்க. இதே வேலையில் கூட கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கொஞ்சம் கையாண்டு போங்க. அந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதே மாதிரி வீடு வாங்கலாமா? நான் கடன் வாங்கி வீடு வாங்கலாமா? வாங்கலாம். ஒரு ஸ்கூட்ரு வச்சுட்ருக்கேன் சார், கார் வாங்கட்டுமா? வாங்குங்க. நான் வெளிநாடு போகிறதுக்கு சொல்லிட்டீங்க, படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். நீங்கள் வேறு சார் 80 மார்க்கு நான் எழுதலாம், அவன் 70 மார்க் போடுறான், எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டுறார் சார், அவர் நீ என்னடா படிக்கவே மாட்டேங்கிற. நான் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது? ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி வராது. நீங்கள் 70 மார்க் எழுதுனீங்கன்னா 90 மார்க் கிடைக்கும். புதிய புதிய சிந்தனைகள் வரும், தெளிவான முடிவு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கிற டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு இவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த கிளாஸு, ஸ்கூலு, அந்த என்ன குரூப்பு இதெல்லாம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வெளிநாடு போகிறவங்களாக இருந்தால் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு உண்டான பணம் வேணும்ல, அந்த பணம் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்குமா சார்? ஆமாங்க, உங்களுக்கு எப்படி கொடுப்பான்? அதனால் உங்கள் அப்பாவுக்கும் கிடைக்கும். இந்த குரு சாதகமாக இருப்பார். அதே நேரத்தில் விரயமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரை குரு பார்க்கறதுனால சுப விரயமாக இருக்கும். மனசு தெம்பும் தைரியமும் வரும். எதிரிகள் அடங்குவார்கள். இது வரைக்கும் இருந்து வந்த அந்த கோபம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் ராகு கேது மாற போகிறாங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவங்களால தான் பிரச்சனையும் வரும். அதே நேரத்தில் பிள்ளைங்களை அரவணைச்சு போங்க. ஏன்டா படிக்கல, ஏன்டா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறதை விட அரவணைச்சு போங்க. நம்ம படுற கஷ்டம் எவ்வளோப்பா, கொஞ்சம் அனுசரித்து படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க. இந்த காலகட்டம் குரு உச்சமாக இருந்தால் கூட அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு சில விரயங்கள் வரும். அந்த விரயம் சுப விரயமாக இருக்கணும். எல்லாம் கரெக்டு சார், நீங்களும் சொல்லி சொல்லி நானும் வெறுத்து போயிட்டேன். நல்ல சுப பலன் வர்றதுக்கு நான் எந்த கோவிலுக்கு போனால் இன்னும் நல்ல பலன் எனக்கு கிட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 1 கிராம் வெல்லம் அதை அந்த குளத்தில் கரைச்சிட்டு வாங்க. அது எப்படி கரைதோ, நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ கரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கரையாது. அது ஒரு கிராம் அதை கரைச்சிட்டு சிவனுக்கு, அம்பாளுக்கு, விநாயகருக்கு, முருகனுக்கு, செவ்வாய்க்கு ஒரு அர்ச்சனை, இதை பண்ணிக்கிட்டு வாங்க. வரும்போது
சிதம்பரம் தில்லைக்காளி கோவிலில் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா சுப பலன்கள் நிறைய கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை விட்டு கொடுத்து போங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும்போது தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு சேரும். ஆகவே மிக கவனமாக இருங்க, வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.